மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் ஜூலை 14ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு நடைபெற்று வரும் திருப்பணிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். இந்த ஆய்வு குறித்த முழு விவரங்கள். அதாவது அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அடுத்த மாதம் 14ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் அதற்காக இன்று சென்னையிலிருந்து விமானம் மூலம் வருகை தந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தற்போது திருப்பரங்குன்றம் கோவிலில் திருப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் அமைச்சருக்கு மாலை அணிவித்து மரியாதையானது செய்யப்பட்டது. தொடர்ந்து அமைச்சர் அவர்கள் கோவில் திருப்பணிகள் எந்த அளவில் நடைபெற்று வருகிறது, திருப்பணிகள் எந்தெந்த பணிகள் முடிவு பெற்றுள்ளது என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறார். அதைத் தொடர்ந்து தற்போது அமைச்சர் சேகர் பாபு திருப்பரங்குன்றம் கோவில் உள்ள மூலவர் சன்னதி சாமி தரிசனம் செய்வதற்காக சென்றுள்ளார். இதை தொடர்ந்து அதை முடித்து சாமி தரிசனம் செய்த பிறகு கோவில் உள்ள நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும் ஆய்வு செய்ய உள்ளார். தொடர்ந்து ஆய்வுக்கு பின்னர் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் வாசலில் செய்தியாளர்களும் சந்திக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.